ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். ஜாதக சாஃப்ட்வேர் வாங்குறவங்களுக்கு புதுசாக அதை பயன்படுத்தும் போது சில பிரச்சனைகள் வரதா சொல்கிறீங்க. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருக்கணித சாஃப்ட்வேர், இந்த மீடியா ஆஸ்ட்ரோன்ற திருக்கணித சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சாஃப்ட்வேருடைய வியூ உங்களுக்கு எப்படி இருக்கும், இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் நம்ம பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் எதெல்லாம் பிரிண்ட் எடுக்கலாம், எதெல்லாம் ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது பிகினிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸ் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் என்ட்ரிஸ் போட தான் உங்களுக்கு பழகும். முதல் விஷயத்தை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு சிஸ்டம் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா உங்களுடைய வேலை சுலபமாக முடியும். இது எதுவுமே இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது ஜாதகம் பார்க்குற மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஈஸியாக போடுறீங்க. இப்போ ஜாதகம்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஆனா பெண்ணான்னு செலக்ட் பண்ணுறீங்க. ஜாதகர் பெயர் இங்கே டைப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேதி தேதிக்கு நேராக தேதி கொடுக்குறீங்க, மாதத்துக்கு நேராக மாதம் கொடுக்குறீங்க, வருஷத்துக்கு நேராக வருஷம் கொடுத்துட்டு நேரம் 24 hour ஃபார்மேட் கொடுக்கணும். அதாவது ரயில்வே டைம் படி கொடுக்கணும். இப்போ சாயங்காலம் 5:30 மணி அப்படின்னா 17:30 அப்படின்னு கொடுக்கணும். பிறப்பு இடம் தேர்வு செய்கின்ற இடத்துல உங்கள் ஊரை நீங்கள் ப்ராப்பராக சர்ச் பண்ணி எடுக்கணும். இல்லை உங்களால் ப்ராப்பராக சர்ச் பண்ண முடியல அப்படின்னா, இப்போது விஐயில் இருக்கக்கூடிய ஊரெலாம் நீங்கள் தேட போகிறீங்க அப்படின்னா விஐன்னு கொடுத்துட்டு சர்ச் டேட்டா பேஸ் கொடுத்தீங்கன்னா விஐயில் இருக்கக்கூடிய எல்லா நேமையுமே இங்கே அது ஷோ பண்ணும். இப்போ நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்பெல்லிங் படி போடுறீங்க, ஆனால் சாஃப்ட்வேரில் என்ன ஸ்பெல்லிங் படி இருக்கோ அதை தான் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ விருதாச்சலம் அப்படின்றதுக்கு ஒரு கஸ்டமர் விஐ போட்டு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அது வரலை. ஆனால் நான் கொடுக்கறது விஆர்ஐன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், விஆர்ஐன்னு கொடுக்கும்போது விருதாச்சலம்ன்றது இங்கே வருது உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் கீழே 1ஆம் பக்கம் பார்க்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் லோட் ஆகி வரும். ஓகேங்களா? இப்போ லோட் ஆகி வரல அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வரல அப்படின்னா கீழே பாட்டமில் இந்த இடத்துல, அதாவது உங்கள் டாஸ்க் பார் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே ஒரு இந்த பேஜ், இது சாஃப்ட்வேர் பேஜ், பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜாதகம் ஜென்ரேட் ஆன பேஜ், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவே 115 பக்கம் பார்க்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 115 பக்கம் ஜென்ரேட் ஆகி வரும். இது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தகுந்த மாதிரி லோட் ஆகி தான் வரும். ஓகேங்களா? கொஞ்சம் உங்களுடைய ப்ராசஸர் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இது இன்னமும் லோட் ஆகிற டைம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் சில பேர் என்ன முடிவுக்கு வரீங்கன்னா, சாஃப்ட்வேர் எனக்கு ஜென்ரேட் பண்ணியே எனக்கு அவுட்புட் வரல, அவுட்புட் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விண்டோவில் அது ஓப்பன் ஆகும். அதையும் சில பேர் அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறீங்க, சாஃப்ட்வேரில் எதுவுமே ஓப்பன் ஆகலை, இந்த இடமே எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த பேஜஸ் இங்கே கம்ப்ளீட்டாக லோட் ஆகி முடிக்கும். அது லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அது லோட் ஆகிற டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகிருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் அக்சஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டேப் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றது பக்கத்தில் தெரியும். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் கீழே கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? காமிச்சதுக்கப்புறமா தான் ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ரெடிக்ஷன் இங்கே லோட் ஆகி நிற்கும். ஸோ சிங்கிள் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காக ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த மல்டி பேஜ் போடும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு அது ஃபாஸ்ட்டாகவும் வரும், ஸ்லோவாகவும் ஜென்ரேட் ஆகும். அடுத்தது நிறைய பேருக்கு முக்கியமான டவுட் என்னென்னா, இந்த ஜாமக்கோல் ஆருடம் பார்க்கும்பொழுது ஆனா பெண்ணான்றதை செலக்ட் பண்ணுறீங்க, டேட்டு கொடுக்குறீங்க, இதெல்லாம் யாருக்கும் எந்த குழப்பமும் வர்றதில்லை. பட் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் எதுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ பிறப்பு இடம் தேர்வு செய்கின்றதை கொடுத்துட்டு பிறப்பு இடம் தேர்வு செஞ்சிடறீங்க. ஜாமக்கோல் ஆருடம் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் இந்த மறைக்கப்பட்ட முக்கிய பகுதின்னு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே கட்டம் கட்டமாக வருது அப்படின்ற பிரச்சனை எல்லாருக்கும் வருது. ஓகேங்களா? இந்த இடம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வராமல் தான் இருக்குது. ஆனால் இந்த பேஜ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது, மேலேயே பிரிண்ட்டுன்ற இடம் இருக்கும். பிரிண்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சுன்னு இருக்கும். அச்சுன்ற இடம் தான் நம்ம சாஃப்ட்வேரில் பிரிண்டிங் செய்யக்கூடிய இடம்.
இப்போ இந்த மாதிரி வந்த உடனே சில பேர் என்ன பண்ணிடுறீங்க, லோட் ஆகி அப்படியே நின்றுடுச்சு எனக்கு வரலன்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. கீழே வந்து உங்களுக்கு பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் டேப். இங்கே பாருங்கள், இது முன்னாடி க்ரியேட் பண்ண டேப் வந்து உங்களுக்கு லோட் ஆனது. சரி, அதுவே நான் இப்போ லோட் ஆன டேப் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மறைக்கப்பட்ட முக்கிய பகுதின்றது தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இப்போ அதுவே கதிர்களுடன் உள்ள பகுதி அப்படின்னா இந்த பேஜ் காட்டும். இது அடுத்த பேஜ், இது அச்சுன்றது உங்களுக்கு காட்டும். பிரிண்ட்டு செய்யின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இப்போ வந்து பிரிண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அச்சுன்ற இடம் இருந்தால் மட்டும்தான் அந்த பேஜெல்லாம் உங்களால் பிரிண்ட் எடுக்க முடியும். அச்சுன்ற இடம் கொடுக்கல அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பிரிண்ட் எடுக்க முடியாது சாஃப்ட்வேரில். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்மா பரிகாரம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஆனா பெண்ணான்னு செலக்ட் பண்ணணும், நேம் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸு எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த திசை புத்தி, அதான் தசா புத்தி உங்களுக்கு வரும். இங்கே கர்மான்றது உங்களுக்கு வரும். அடுத்தது கர்மா பலன் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜஸ்லாம் இந்த மாதிரி எனக்கு தமிழ் ஃபாண்ட்டே எனக்கு வரல அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் வீடியோவுடைய எண்டில் சொல்கிறேன். இங்கே பக்கத்துலேயே வந்து அச்சு செய்ன்னு கொடுத்துருப்பாங்க. அச்சு செய் இல்லைனா அச்சு பிரிண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்மளால் வந்து அந்த பேஜை வந்து பிரிண்ட் எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு. இப்போ முன்பக்கம் போனீங்கன்னா முன்பக்கம் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த பஞ்சாங்கம், கர்மா பரிகாரத்தில் பஞ்சாங்கம்ன்ற இடம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து ஸோ நீங்கள் எந்த பேஜில் ஓப்பன் பண்ணாலும் தமிழ் ஃபாண்ட்டு வரலை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே கண்டிப்பாக இதில் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகாமல் கண்டிப்பாக கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சோழி பிரசனம், இந்த சோழி பிரசனத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, ஜஸ்ட்டு நீங்கள் விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா. கேபியும் அதே போல் தான். கேபிலையும் வந்து நீங்கள் ஆனா பெண்ணான்னு எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு பிறப்பிடம் தேர்வு செஞ்சுட்டு ஃபைனலாக கேபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேபி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயும் வந்து கீழே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கிரகநிலை, கிரக பார்வை, குறிகாட்டி, தசாபுத்தி விவரம், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஹொராரி மெத்தடும் கொடுத்துருப்பாங்க. ஹொராரி மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வியை வந்து பதிவு செய்கிறதுலாம் கொடுத்துருப்பாங்க. திருமணம் எப்பொழுது, வேலை கிடைக்குமா, நோய் பற்றி, குழந்தை பிறக்குமா, குழந்தையின் நலன் எப்படி, இந்த மாதிரி வந்து கேள்விகள்லாம் இதில் இருக்கும். இப்போ தொழில் ரீதியான கேள்வி கேட்குறீங்கன்னா தொழில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஹொராரி கால்குலேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணி எடுக்கலாம். மேலேயே வந்து ஹொராரி பிரிண்ட்டுன்னு கிளிக் பண்ண உடனே கீழே வந்து இந்த இடத்துல சின்னதாக அச்சுன்னு இருக்கும். அந்த அச்சுன்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி பக்கத்துலேயே வந்து ஒரு டேப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகி நிற்கும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட்டு செய்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டுக்கு வந்து வரும். இப்போ இந்த மாதிரி என் சிஸ்டத்தில் வர்ற மாதிரி பிடிஎஃபாக எனக்கு ஷோ ஆகலை அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து பிடிஎஃப் ரைட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த பிடிஎஃப் ரைட்டர் இருந்தால் தான் உங்களால் வந்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களால் சென்ட் பண்ண முடியும். அதாவது உங்கள் கஸ்டமருக்கு சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. சரி, இப்போ இதே மெத்தட் தான் மருத்துவ ஜோதிடம் பார்க்கும்போதும். மருத்துவ ஜோதிடம் பார்க்குறவங்களும் ஆனா பெண்ணா எல்லாமே செலக்ட் பண்ணுறீங்க. மருத்துவ ஜோதிடம்ன்ற இடத்துல கிளிக் பண்ணுறீங்க. ஆனால் இந்த பலன் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணும்போது இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் வர்ற மாதிரி இந்த தமிழ் ஃபாண்ட் வந்து வரல, இந்த ஃபாண்ட் எல்லாமே எனக்கு உடஞ்சி கட்டங்கட்டமாக இருக்குது அப்படின்னா அதான் வந்து மெயின் சொல்யூஷனு. ஓகேங்களா. இப்போது எப்படி இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரோட ஐக்கான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4th ஆப்ஷன் இருக்கும், ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன்னு. இந்த ஆப்ஷன் வழியாகவும் நீங்கள் உள்ளே போகலாம். இன்னொரு மெத்தட் வந்து உங்கள் ஃபோல்டர் இருக்குது இல்லையா, ஃபோல்டரில் திஸ் பிசி ஆப்ஷனில் வாங்க, அதாவது மை கம்ப்யூட்டரில். அதில் லோக்கல் டிஸ்க் சி உள்ளே ஓப்பன் பண்ணி வாங்க. அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 ஃபோல்டர் உள்ள வந்தீங்கன்னா மீடியா ஆஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டரே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஃபோல்டர் காமிக்கும் உங்களுக்கு மீடியா ஆஸ்ட்ரோன்னு. அந்த ஃபோல்டர் உள்ள கிளிக் பண்ணி வந்ததும் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இது வேணால் நான் ஃபுல் வியூவில் வைக்கிறேன். இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக வியூ ஆக்கி வந்ததும் உங்களுக்கு ஃபாண்ட்டுன்ற 3rd ஆப்ஷன் வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபாண்ட் ஃபோல்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் வந்து இங்கே ஷோ பண்ணுவாங்க. இந்த லொக்கேஷனில் வச்சு கீபோர்டில் கண்ட்ரோல்+A கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்படியும் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபாண்ட் மேலேயும் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும், அப்படியும் பண்ணலாம்.
அது ஒன்று பண்ணுறதுக்கு டைம் ஆகிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்ததும் எனக்கு ஏற்கனவே இங்கே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ரீப்ளேஸ் கேட்குது. உங்கள் சிஸ்டத்தில் அது இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து டேரெக்டாக அந்த இன்ஸ்டாலேஷன் ஆகிற அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபாண்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அந்த சப்போர்ட் சாஃப்ட் ஃபோல்டரில் வந்தீங்கன்னா ப்ரோ ஆஸ்ட்ரோ 2018 ரன் ப்ரீ ரெக்வசிட்ஸ் அப்படின்ற ஒரு EXE இருக்கும், ஒரு ஆப் இருக்கும். அது மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு மாடிஃபை ரிப்பேர் ரிமூவ்னு வருது. பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும்போது நெக்ஸ்ட்டுன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ பாருங்கள், அப்போ இன்ஸ்டால் ஆகும்போது உங்களுக்கு இப்படி தான் ஆகும். ஃபினிஷ்ன்ற இடம் வந்ததும் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துடணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபாண்ட் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ரெண்டாவது வந்து சப்போர்ட் சாஃப்ட்வேர் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து விண்டோஸ் 7 வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தமிழ் யூனிகோட் ஃபாண்ட் செட்டப் கைடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து அவங்களே அந்த ஹெல்பிங் கைடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் யூனிகோடு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இந்த மாதிரி வந்து 4 ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த தமிழ் கீபோர்டை ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து சிஸ்டம் நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் யாராவது பக்கத்தில் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இந்த சொல்யூஷனை வந்து சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். இந்த கட்டமாக ஃபாண்ட் வர்றதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் ஃபாண்ட்டெல்லாம் இன்ஸ்டால் ஆகாததுனால தான் அந்த மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சாஃப்ட்வேரே வந்து ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராதிங்க. இனிஷியலாக ஒர்க் பண்ணும்போது ஒரு 2-3 தடவை என்ட்ரிஸ் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக சாஃப்ட்வேர் வந்து பிடிக்கும். நல்ல யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தான் இது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். Thank you for watching. Please subscribe my channel.